26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கன்னிராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை ஜென்ரலாக தரப்போகுது? கன்னிராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப கோவத்திலேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் எந்த ஒரு சின்ன விஷயம் உடனே ஷார்ட் டெம்பராக கோவம் வரும். வெளிநாடு படிப்பு வேலை சம்மந்தமான விஷயங்கள் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இருக்குது. இந்த வருஷம் அவங்க கடன் அடைக்கவே மாட்டாங்க, ரொம்ப இழுத்து விடுவாங்க. ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் யாரும் கடன் கொடுக்க வேண்டாம் தான் நான். கன்னிராசி பெண்கள் வந்து புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயங்களே எவ்வளோ ஈடுபடலாம்? யாராவது எதனா நெகட்டிவாக கொஞ்சம் சொல்லிட்டாலும் நான் வந்து சென்சிபிள் ஆகிடுவேன் அப்படின்னா ஸோ அவங்க நியூ ஸ்டார்ட் அப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இறை சார்ந்த விஷயம் ஒரு நல்ல அட்வைசர் யாராச்சும் கிடைச்சா கூட அந்த அட்வைசர் மூலமாக எடுக்க முடியாத தன்மையாக இருக்கும். அதனால் சுப நிகழ்ச்சிகள் தன்மைகள் எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த தடவை பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ் புத்தாண்டு கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் உண்டு. முக்கியமா பெண்கள் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். அவங்களுக்கான வீடியோவா கண்டிப்பா இது இருக்கும். வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில இன்னைக்கு அந்த பலன்களை சொல்றதுக்காக ஜெயந்தி ரவி மேமும், மாடர்ன் அஸ்ட்ராலஜில டேரட் கார்டு மூலமா இந்த தமிழ் புத்தாண்டுல பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கறத சாரா மேமுமே இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு சொல்ல போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். கன்னிராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை ஜென்ரலா தரப்போகுது மேம்? கன்னிராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப கோவத்திலேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் எந்த ஒரு சின்ன விஷயம் உடனே ஷார்ட் டெம்பராக கோவம் வரும். அப்புறம் ஒரு விஷயத்தை நிறைய விஷயங்களை மறைக்கக்கூடிய தன்மையாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் யார்ட்டும் சொல்லக்கூட மாட்டாங்க. அதுக்கு பிறகு பணம் சார்ந்த விஷயத்தை கையாள்வதில் சில திறம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அந்த பணம் சார்ந்த விஷயந்தான் அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கும். அப்புறம் பெண் நண்பர்களால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குவாங்க, மண்டைகளை போட்டு குழப்பிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் அதிகமாக இருக்கும். அதனால் படிப்பை வந்து இடையில விடுற மாதிரியோட சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது குழந்தைங்க வந்து பிரிந்த ஹாஸ்டலுக்கு அந்த மாதிரி பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடில் தடை இருக்குது அப்படிங்கிறலாம் இருக்குது. இதெல்லாம் சரி செய்துக்கிட்டு வந்தாங்கன்னா ஓரளவு ரெக்கவர் ஆகிடலாம். கன்னிராசி பெண்கள் வந்து இப்போ படிச்சுட்டு இருப்பாங்க. எக்ஸாம் 10th 12th இருக்கட்டும், இல்லை சின்ன பசங்க அவங்களோட படிப்பை வந்து முதல் வருடம் இந்த வருஷம் தான் துவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ கன்னிராசி பெண்கள் படிப்பு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்களுடைய ஐக்யூ பவர் நாலேஜ் அது வந்து நல்ல ஒரு டெவலப்பில் வந்து போகும், அது தாராளமாக சொல்லலாம். அவங்களுக்கு சரியான ஒரு ஸோ குருன்றதை விட அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஸரோ டீச்சரோ அமைவாங்க. இல்லை இந்த டீச்சர் எனக்கு வந்து கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி அமைவாங்க, என்னோட மைண்ட் செட் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சர் அவங்களுக்கு அமைவாங்க. ஸோ அவங்களுடைய நாலேஜ் நிறைய இவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து அவங்களோட இன்டலெக்சுவல் மைண்ட் செட் ரொம்பவே டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வருடம் ரொம்ப பெஸ்டான வருடமாக அவங்களுக்கு இருக்கும். கன்னிராசி பெண்கள் அவங்களோட வீட்டில் என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம்? சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு வந்து ரொம்ப கம்மி தான் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். வருமான விஷயம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஸ்லோவாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு இதுதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு இறை வழிபாடில் கோயிலுக்கு போகிறது விஷயங்கள்லையும் கூட கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இறை சார்ந்த விஷயம் ஒரு நல்ல அட்வைசர் யாராச்சும் கிடைச்சா கூட அந்த அட்வைசர் மூலமாக எடுக்க முடியாத தன்மையாக இருக்கும். அதனால் சுப நிகழ்ச்சிகள் தன்மைகள் எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த தடவை பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கன்னிராசி பெண்கள் வந்து நான் வெளிநாட்டுக்கு போகணும், படிக்கிறதுக்கோ வேலைக்கோ ஏதாவது ஒரு விஷயங்களை முன்னெடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விஷயங்களை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாமா? இவங்க வெளிநாடு படிப்பு வேலை சம்மந்தமான விஷயங்கள் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி
கண்டிப்பாக ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இருக்குது. அது அவங்களுடைய டிப்ரெஷன், அவங்களுடைய ஆங்ஸைட்டி, கவலைகள், இல்லை வேறு ஏதாவது ஒரு லைக் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இஷ்யூ இருக்கும், அதை வந்து போட்டு மண்டையில் ஏற்றிக்கிறது, அதனால் இவங்க வந்து சஃபர் ஆகிறது, இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு கொடுத்தே ஆகணும். அது கொடுத்தா மட்டும்தான் இவங்களால அந்த ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ பிள்ளையார் சுழி போடணும்னா அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு எண்டு கார்டு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக அவங்க இந்த விஷயங்களுக்கு பிள்ளையார் சுழி போடலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் கூட அவங்க மேற்கொள்ளலாம். கன்னிராசி பெண்கள் சில பேர் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கணும்? இவங்க கடனே லாபமாக மாற்றுவார்கள், கடனே வருமானமாக மாற்றக்கூடியவர்களாக மாற்றுவாங்க. இந்த வருஷம் அவங்க கடன் அடைக்கவே மாட்டாங்க, ரொம்ப இழுத்து விடுவாங்க. ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் யாரும் கடன் கொடுக்க வேண்டாம் தான் நான் சொல்கிறது, பெண்களுக்கு அதுவும். அதனால் இந்த வருடம் அவங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அது அவங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம். யார்ட்டையாச்சும் கடன் வாங்கினீங்கன்னா அவங்க லாபம், அதை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க, அதை லாபமாக உருவாக்கி விடுவார்கள். அதனால் கன்னிராசிக்காரர்கள் கடனை நினச்சி இந்த வருடம் கவலைப்பட தேவையில்லை. கடன் கொடுத்தவர்கள் தான் கவலைப்படணும், கன்னிராசிக்காரர்கள் கடன் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடையது. கன்னிராசி பெண்கள் வந்து புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயங்களில் எவ்வளோ ஈடுபடலாமா? ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஏன்னா நாலா பக்கமும் இருந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்து கிளம்பும், நிறைய ஆப்போசிஷன்ஸ் இருக்கும். நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, உனக்கு இதெல்லாம் வந்து ஒத்து வராது, இதை நீ இவ்வளோ மிஸ்டேக் பண்ணுற, அந்த மாதிரி கிரிட்டிசிசம் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் நான் ரெடி, எந்த பக்கம் எந்த விதமான ஒரு பந்து வந்தாலும் நான் அதை கோலாக மாற்றுவேன் அப்படின்றவங்க மட்டும் ஒரு புதிய ஸ்டார்ட் அப்பை முயற்சி பண்ணலாம். அப்படிலாம் நான் கிடையாது, என்னை யாராவது எதனா நெகட்டிவாக கொஞ்சம் சொல்லிட்டாலும் நான் வந்து சென்சிபிள் ஆகிடுவேன் அப்படின்னா, ஸோ அவங்க நியூ ஸ்டார்ட் அப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே கன்னிராசி பெண்கள் வந்து தொழில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொழிலில் அவங்களுக்கு என்ன மாதிரியான க்ரோத் கிடைக்கும், வருவாய் ரிலேட்டபிளாக என்ன எதிர்பார்க்கலாம்? இவங்க தொழில் வந்து கடன் வாங்கிய தொழிலாக தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து அந்த கடன் வாங்கின தொழில் இவங்களுக்கு இப்போ வந்து லாபமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், இந்த இந்த வருடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். இதுக்கு முன்னால் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபத்தை கிரியேட் பண்ணி எடுக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க கடன் வாங்கி தான் தொழில் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னது இந்த வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் நல்லது, அந்த கடனால் லாபம் உருவாகிறதுனால இந்த தொழிலில் உள்ள கடன் வந்து இவங்களுக்கு லாபமாக உருவாகிரும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அந்த லாபத்தை வந்து நிறைய கோயிலுக்கு நான் பரிகாரம் பண்ணுறேன், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தொழில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், வருமானத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடாது. கன்னிராசி பெண்கள் வேலை மாற்றம் அப்படிங்கிறதுல ஈடுபடலாமா? அது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? ஸோ வேலை மாற்றத்தில் ஈடுபடலாமா அப்படின்றதுக்கு முன்னாடி அதற்கு அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஃபேமிலிக்கு அதற்கு வந்து, ஏன்னா ஃபேமிலி சம்மந்தப்பட்டு தான் இந்த வேலை மாற்றங்கள்லாம் அவங்க முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஃபேமிலி ஒத்துழைக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபேமிலிக்கு அந்த நீடு இருக்குது அப்படின்ற போது தாராளமாக அவங்க அந்த வேலை மாற்றத்தை பண்ணலாம். ஸோ ஃபேமிலியோட அந்த ஒரு இது இல்லை, சப்போர்ட் இல்லை, அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்ற போது ஸோ இருக்கிற இடத்துல கண்டினியூ பண்ணி அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கணும். அதுதான் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். கன்னிராசி சீனியர் சிட்டிசன் பெண்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ காத்துக்கிட்டு இருக்கணும் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? கன்னிராசி உள்ள வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், பூர்வீக சார்ந்த விஷயங்கள், இல்லாட்டா பூர்வீக இடத்துக்கு போகிறது, பயணம் பண்ணுவது, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கணுக்கால் அந்த சார்ந்த வழிகள் உருவாகும், முட்டி கணுக்கால் அதை சார்ந்த வழிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. கன்னிராசி பெண்கள் வந்து ஃபினான்ஷியலாக என்ன எதிர்பார்க்கலாமா? ஸோ கன்னிராசி பெண்கள் ஃபினான்ஷியலாக என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஒரு ஆண் நபர்கிட்ட தான் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும், அது ரீதியாக அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஒரு ஆண் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஃபினான்ஷியல் ரீதியான ஹெல்ப் எதிர்பார்க்கலாம், ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஆண் நபர்கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு ஒரு அன்பு ரீதியாக, இமோஷனல் சப்போர்ட் ரீதியாக அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸும் வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்கு. கன்னிராசி பெண்களுக்கு நிறைய விதத்துல நிறைய நல்ல பலன்கள் கூடிய விரைவில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த ராசியை பற்றியும் தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.